Hey everyone, welcome to Vaishu Yali Yummies. இன்னைக்கு உங்களுக்கு ஈஸி அண்ட் டெலிஷியஸ் வெனிலா ப்ரீமிக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்கள், பேக் பண்ணுங்கள், அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈரமில்லாத ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சல்லடையை வச்சு 55 கிராம்ஸ் பவுடர் சுகர் போட்டுக்கலாம். 60 கிராம்ஸ் மைதா போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 கிராம்ஸ் கார்ன்ஃப்ளவர், லாஸ்ட்டாக 15 கிராம்ஸ் மில்க் பவுடர். இது எல்லாமே சேர்ந்து சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது சிட்ரிக் ஆசிட். இது எல்லா பேக்கிங் ஷாப்ஸ்லையும் கிடைக்குங்க. இது இந்த மாதிரி தான் சுகர் மாதிரியே இருக்கும். இதை 1/4 டீஸ்பூன்ஸில் அதுலேயே ஹாஃப் எடுத்து போட்டுக்கணும். இந்த சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் கேக் நல்லா சாஃப்டாக வரும் அண்ட் ஷெல்ஃப் லைஃப்பும் அதிகமாக வரும். இந்த வெனிலா ப்ரீமிக்ஸை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 3 months வரைக்கும் இதோட ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பூனில் எந்தவித ஈரமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரீமிக்ஸை வச்சு கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெல் இல்லாத ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், இந்த கோகனட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வராத ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரே அடியாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை 5 inch ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பேட்டர் ஊற்றிட்டு டேப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஏர் பபுள்ஸை ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை 180 டிகிரி 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண அவனில் அதே 180 டிகிரியில் வச்சு 12 to 15 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஓடிஜிக்கும் டைமிங் சேஞ்ச் ஆகும், பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஈஸி அண்ட் டெலிஷியஸ் வெனிலா ப்ரீமிக்ஸ் கேக் ரெடி. இப்போ இந்த ஓரத்தில் ஒரு கத்தி வச்சு நல்லா ஓரம் நல்லா எடுத்து விட்டுடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு டின்ல இருந்து அந்த கேக் வெளியே வராது. இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்மளோட கேக்கு. இது ப்ரீமிக்ஸில் பண்ணால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நான் சூடாக இருக்கும்போதே அந்த பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ண பார்த்தேன், பட் ஆனால் பிஞ்சு பிஞ்சு வந்துச்சு. நீங்கள் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூடாக இருந்ததுனால என்னால் அது கரெக்டான ஷேப்பில் கட் ஆகலை. நீங்கள் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா, சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஷேப் உங்களுக்கு நல்லா வரும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.